அண்ணாமலைக்கு வந்து நீங்க குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. விஷ்ணு பிரசாத் வந்து அண்ணாமலைக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து போஸ்ட் அடிக்கணும், தேவை இருக்குன்னா, ஏன் மற்ற பிஜேபி தலைவர்கள் அன்னைக்கு இருந்தவங்க யாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ட் ஏன் நீங்க பெருசா குடுக்கல? சார் நம்ம இவரை பிடிச்சு தான் சார் வந்தோம். ஒரு இன்னொரு இயக்கத்துல நம்ம ஒரு இயக்கத்துக்கு வரோம்னா, ஒரு தலைவரை பிடிச்சா நம்மளுக்கு தெரிஞ்சு இவர் ஒரு ஆள். இவர் என்ன செய்யறார், இவர் பின்னாடி நம்ம போகணும் முடிவு பண்ணியாச்சு. ம். இவர் என்ன செய்யறாரோ அவர் கூட நம்ம டிராவல் பண்ணோம் பண்ணியாச்சு. நம்ம எந்த தலைவர் நம்ம நோக்கம்னா நம்மளுக்கு தேவை அண்ணாமலை சார். ம். அவர் கூட நம்ம இருப்போம். நீங்க ஆர்எஸ்எஸோ, பிஜேபியோ அந்த கொள்கைலாம் இல்ல கிடையாது. சார், அதெல்லாம் இல்ல சார். இண்டிவிஜுவல் அண்ணாமலை. ஒண்ணே அவர் அண்ணாமலை சார் மட்டும் தான் சார். இல்லங்க, ஒரு தனிநபர் துதிப்பாடல்ன்றது அது சரியாது தமிழ்நாட்டு அரசியலுக்கு. சார் தனிநபர் துதிப்பார் இல்ல சார். எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஆஹா. எனக்கு பிடிச்சிருக்கு. இவர் கூட போனா நல்லா இருக்கும். ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கும். மக்களுக்கு நல்லது செய்வார். ஒரு நம்பிக்கைன்ற பேர்ல நம்ம அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வேணும் விஷ்ணு பிரசாத்? சார் ஒரு நல்ல இளைஞர் சார் ஃபர்ஸ்ட். ம். இங்கே தமிழ் அரசியல்ல டேட்டாலேருந்து எல்லாத்தையும் புள்ளி விவரமா பாமர மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும் தான் சார். கிளியராக சொல்லுவார் சார். என் நண்பர்கள் எல்லாருமே வந்து அண்ணாமலை சார் வெளியில வந்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ம். தினைக்கு எனக்கு ஒரு 100 கால் வருது சார். ம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆ. என் மனைவிட்ட பேசினப்ப என் நண்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆ. வீட்டில் சத்தம் போடுறாங்க. என்னைய என்ன சொல்றாங்க அந்த 100 பேரும்? நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ஆ. நாங்க இனி அவர் கூட இருக்க போறோம். நாங்க வி லீடர் ஃபவுண்டேஷன் போட்ட அமைப்புல நாங்கள் பதிஞ்சிட்டோம். ஆ. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அவங்கெல்லாம் உங்க கூட ஏற்கனவே கான்டாக்ட்ல இருந்தவங்களா இல்ல புதுசா திடீர்னு ஃபோன் பண்ணி பேசுறாங்களா? இருந்தாங்க சார். நம்ம கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஆ. ஆனால் ஒரு நட்பு வந்து நட்போட இருந்துச்சு. இந்த அரசியல் நகர்வுக்கு வரல என் கூட. ஓகே. இப்ப அரசியல் நகர்வுக்கு வராங்க. ம். நாங்களும் உங்க கூட வரோம். ம். நான் சார் தனியா வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ம். நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு ஓ. அப்படின்றப்ப நான் இவர் அடுத்து என்னென்ன ஃபாலோ பண்ண சொல்றாரு, இந்த பயிற்சி பட்டறை போட்டிருக்காரு, பயிற்சி கொடுத்துருக்காரு. ம். அந்த பயிற்சிக்கெல்லாம் நாங்க வரோம் ம். அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சந்தோஷமான மனநிலை இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் இருக்காங்க.